ஒரு தொடர் வண்டி நிலையத்தில் கழுத்தறுத்து போட்டு போறான் ஒரு பொண்ணை, ஒரு பொம்பளை பிள்ளைன்னா அந்த கோபம் தான் புலி. அந்த உணர்வின் வெளிப்பாடு தான், அதுக்கான உருவகம் தான் புலி. இதுல விஜய் நடிக்கல, அஜித் நடிக்கல. ஆனால் 60 ஆண்டுகளாக நாங்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு அதுல இருக்குது. என்னத்தை கண்ணை மாதிரி பேசிட்டு கூடாது. என்னத்தை இதெல்லாம் பேசி இதெல்லாம் ஆகி நம்ம தமிழர், நம்ம இனம், மானம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தவங்களாம் காண, நான் மட்டும் தனியா. எனக்கு இது ஒரு பிரேவ் காற்று, எனக்கு இது ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ், எனக்கு இது ஒரு பெண்ணு. நான் அப்படிதான் பார்ப்பேன். கோவையின் மைந்தன், கருஞ்சட்டை தமிழன், வாழ்நாள் முழுவதும் தான் கொண்ட கொள்கையாம் பெரியாரையும் சுயமரியாதையையும் ஈழ விடுதலையையும் மூச்சாக கொண்டிருந்தவர். தன் மரணத்திற்கு பிறகு தன் உடல் மேல் ஈழக்கொடி போர்த்த வலியுறுத்தி அவ்வாறே மயானம் சென்றவர். ஐயா மணிவண்ணன் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு தற்போது மரியாதை செய்யப்படுகிறது. கூட்டாளி திரைப்பதிவிற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். ஒரு கனவில் இந்த திரைப்பதிவு தொடங்குது. அது தம்பி நிரோஜனுடைய கனவு மட்டும் அல்ல, அந்த திரையில் தோன்றிய திலீபன் கதாபாத்திரத்தினுடைய கனவு மட்டும் அல்ல, தாயக விடுதலைக்காக போராடி தன் தாயின் நிலத்திலேயே வீர விதைகளாக புதைந்து கிடக்கிற 68,000 மாவீரர்களின் கனவு மட்டுமல்ல, இது உலகெங்கும் பரவி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்குமான கனவு. இது ஒரு தனி மனிதனின் கனவல்ல, தமிழ் தேசிய இனத்தின் கனவு. ஒரு சிறு துளியில் ஒரு தேசம் மலர்ந்தால், என் தேசம் மலர்ந்தால், என் தாயகம் மலர்ந்தால் அது எப்படி இருக்கும் என்பதை என் அன்பு தம்பி நிரோஜன் வெறும் வார்த்தைகள்ல தான் சொல்லிக் கொண்டிருந்தோம். எங்களுக்கென்று ஒரு வானூர்தி வரும், எங்களுக்கென்று பணம் அச்சிடுவோம் என்று. அதையெல்லாம் அவன் ஒரு காட்சி ஆவணமாக கொண்டு வரும்போது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. உலகத்தில் ஒரு மிக மூத்த இனம், உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த ஒரு இனம். மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இனம், வீரமும் காதலும் அறம் என்று வாழ்ந்த ஒரு இனம். அந்த இனத்தின் விடுதலை இன்னைக்கு நாடு அடைஞ்சிட்டா அப்படின்னா தமிழர்களுக்கென்று ஒரு தேசிய இராணுவம் வரும். உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இராணுவம் வரும். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் தாய்மொழி ஆட்சி மொழியாக வரும். என் தாய்மொழியிலேயே என்னுடைய பணம் அச்சிடப்படும். என் தாய்மொழியிலேயே நான் மருத்துவம் படிக்க முடியும், நான் பொறியியல் படிக்க முடியும், நான் சட்டம் படிக்க முடியும். இதையெல்லாம் நாடு உலகம் அங்கீகரிக்காத போதே எமது தலைவர் கட்டி எழுப்பி அந்த நாட்டில் தமிழில் மருத்துவம் படித்தார்கள். அங்கே தமிழில் சட்டம் இருந்தது, தமிழில் பொறியியல் படித்தார்கள். அதை நிறுவி காட்டினார். இன்றைக்கு நாடு அடைஞ்சிட்டோம். மிக சின்ன நாடு பங்களாதேஷ், ஒரு இலங்கை,
இலங்கை நாட்டு வீரர்கள் எல்லாம் ஆசிய விளையாட்டு போட்டியிலே ஒலிம்பிக்கிலே பங்கேற்கிறார்கள். ஆனால் என்னுடைய தாயகம் தமிழீழம் மலர்ந்து எங்கள் பிள்ளைகள் ஆசிய போட்டிகளில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கிற போது அவர்கள் வெற்றி அடைஞ்சு வெற்றி மேடையில் ஏறி நிற்கிற போது உலகத்தில் விடுதலை பெற்ற நாடுகளின் தேசிய கொடி பறப்பது போல எங்கள் தாயக கொடியும் விண்ணை நோக்கி பறந்து ஏறுகிற போது, எங்கள் தாய்மொழியில் என் தேசிய கீதம் பாடப்படும் போது எவ்வளவு உணர்வு எழுச்சியோடு நாங்கள் உள்ளம் பூரித்து நிற்போம் என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அந்த கனவைத்தான் அவன் தம்பி பதிவு செய்கிறான். இன்னைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் நாங்கள் அடிமைகள். பலருக்கு சுதந்திரமாக கனவு, எங்களுக்கு சுதந்திரமே கனவு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் தாய்மொழி தமிழ் 500 ஆண்டுகளை கூட தொடாத இந்திக்கு அடிமையாக நிற்பது உலக வரலாற்றில் பெரிய கொடுமை. இந்திய பாராளுமன்றத்துக்கு என் தாய்மொழியில் பேசுகிற அங்கீகாரம் இல்லை. பேசினால் கேட்க யாரும் தயாரா இல்லை. அப்ப தமிழர்கள் நாங்கள் தாய்மொழியில் பேசுகிற பாராளுமன்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டு நிற்கிறோம். இதுதான் எனக்கு இருக்கிற யதார்த்த சூழல். சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்றார் பாலகங்காதர திலகர். சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை, சுதந்திரம் இல்லாத மனிதனின் வாழ்க்கை அர்த்தமற்றது என்கிறார் எங்கள் தலைவர். இன்னைக்கு விடுதலை பெற்ற நாடுகள், புரட்சியால் போராடி பூத்த பூமிகள் கூட எமது விடுதலைக்கு எதிராக நிற்பதை நம்ம பார்க்கிறோம். ஒடுக்குகிற தேசியனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசியனம் பிரிந்து செல்ல விரும்புவது, விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசியனங்களின் பிறப்புரிமை என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். அப்படி ஒடுக்குகிற சிங்கள பேரினவாத இனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தமிழ் தேசியன மக்கள் நாங்கள் அந்த விடுதலை பெறுகிற, அந்த தன்னுரிமை பெறுகிற அந்த பிறப்புரிமைக்குத்தான் இந்த போராட்டம் நடந்தது. ஆனால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு பிரிவது என்பதே பிரிவினைவாதம் என்றால், அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்கள், உலக பெருமக்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு பிரிவதே பிரிவினைவாதம் என்றால், உலகத்தில் இத்தனை நாடுகள் பிறந்தது எப்படி என்றால் கேள்வி இல்லை. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான், பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ், கொசோவா, சேர்பியாவிலிருந்து கொசோவா, தெற்கு சூடான், கிழக்கு தைமூர், மேற்கு தைமூர், இந்த நாடுகள் எல்லாம் பிறந்தது எப்படி, பிரிந்தது எப்படி? வெறும் 26,000 மக்கள் தொகை கொண்ட இனம் நாடு வைத்து வாழ்கிறது. வெறும் 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாடுகள் இன மக்கள் எல்லாம் நாடடைந்து வாழ்கிறார்கள். கொசோவாவில் வாழ்ந்த மக்கள் வெறும் 10 லட்சம். அவர்கள் உயிர் பலி இல்லை, மொழி அழிவில்லை, பண்பாட்டு சிதைவில்லை, பாலியல் வன்கொடுமை இல்லை. வெறும் 10 லட்சம் மக்கள் 10 ஆண்டு கால போராட்டம் விடுதலை பெற்றது. அந்த விடுதலை இந்திய பெருந்தேசம் ஆதரிச்சது. ஆனால் நாங்கள் தலாயிலாமா நாடு கேட்டால் ஆதரிச்சு நிற்கிற இந்தியா, தமிழர்கள் நாடு கேட்டால் எதிர்க்கிறது. இதுதான் வரலாற்றில் பெரிய கொடுமை. இவ்வளவு பெரிய பேரழிவை சந்தித்து என்ன செய்யறது, அடுத்து எங்கே போறது, என்ன வழி என்பதை தெரியாது ஒரு தவித்து நிற்கிற ஒரு தேசியனத்தின் மக்களாக இருக்கிறோம். எமது தலைவர் சொன்னது போல, உலகத்தில் எல்லோராலும் கைவிடப்பட்டு எமக்கென்று குரல் எழுப்பவோ, எமக்கென்று ஆதரவு கரண் மீட்டவோ யாருமற்ற நிலையில் எல்லோராலும் கைவிடப்பட்டு தனித்து விடப்பட்ட ஒரு அடிமை தேசியனத்தின் மக்களாக நாங்க இருக்கிறோம். இதுல அமெரிக்கா ஏதாவது பேசிராதா? ரஷ்யா தலையிட்டாதா? இந்தியா எப்பவாது எங்களுக்காக பேசிராதா? இப்படி நிற்கதியாக நிற்கிற ஒரு இனத்தின் மக்களாக நின்று கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நிலையில் இங்கே பேசியவர்கள் கூட சொல்கிறார்கள், இந்த படத்தில் என் தம்பி நிரோஜன் சொன்ன கருத்தில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம். மறுபடியும் போராட்டமா, அது தொடங்குவது போல காட்ட வேண்டுமா, மறுபடியும் ஆயுதமா என்று. அறம் தோற்கிற போது மரம் பிறக்கிறது. அறிவாயுதமேந்திய அரசியல் போராட்டம் தந்தை செல்வா காலத்தில், அதில் பங்கேற்றவர் தான் எங்களுடைய உணர்ச்சி பாவலர் எங்கள் அண்ணன். அவர் காலத்தில் இருந்தார், தந்தை காலத்திலும் இருந்தார், தன் தம்பி காலத்திலும் இருந்தார். அரசியல் ஆயுதம், அறிவாயுதம் ஏந்திய அரசியல் போராட்டம் தோற்றது, ஆயுதம் பிறந்தது.
பிரபாரங்கையில் துப்பாக்கி அவர் தூக்கல. விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்றால் அந்த பயங்கரவாதத்தை பிரசவித்த தாய் சிங்கள அரச பயங்கரவாதம் என்பதை அறியாத உலகத்தாருக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது? என் கண்முன்னே என் தாய் கொன்றொழிக்கப்படுகிறாள், என் தங்கை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறாள், எங்கள் பிள்ளைகளின் மார்பு அறுத்தறியப்படுது, கொதிக்க கொதிக்க காய்ச்சிய தாரை தொட்டு சிறி என்கிற எழுத்தை சிங்களர்கள் எங்கள் அக்கா தங்கச்சியின் மார்பில் எழுதி சிரிக்கிறார். இப்ப எந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டு என் இன மக்களை அழித்து ஒழிக்க துடிக்கிறானோ சிங்களன், அதே ஆயுதத்தை ஏந்திதான் என் இன மக்களை காக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் பிரபாரங்கையில் துவக்கு வந்தது. இதை அறிவார்ந்த என் தமிழ் சமூகம் புரிந்து கொள்ளது. சீன புரட்சியாளர் மாசத்தின் சொன்னது போல, நாங்கள் வன்முறையின் மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல, தேசியத்தின் உரிமைக்காக போராட வந்த போராளிகள். வன்முறை செய்யலைன்னா எங்களுக்கு தூக்கம் வராது, துப்பாக்கி தலைக்கு வச்சு படுத்தா தான் தூக்கம் வேணும், அப்படிலாம் இல்ல. புரிய வைக்கவே முடியல சர்வதேச சமூகத்திற்கோ, ஏன் என் தமிழ் சமூகத்துக்கே அது புரிய வைக்க முடியல. அது ஏதோ ஒரு தொலைதூர தீவு போலவும் ஒரு தூர தேசம் போலவும். ஈழம் என்பது ஒரு 3 எழுத்து வார்த்தை அல்ல, அது ஒரு தேசியத்தின் கனவு, உயிர், மூச்சு, அது விடுதலை. இங்க பல பேர் ஈழ பிரச்சனைங்கிறான். ஈழம் பிரச்சனை அல்ல, கச்சத்தீவு பிரச்சனை, காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, மீத்தேன் எரிகாற்று பிரச்சனை, அணு உல பிரச்சனை. ஆனால் ஈழம் பிரச்சனை அல்ல, அது ஒரு தேசியத்தின் விடுதலை. அதை புரிந்து கொள்ளணும். அதுவும் பிரச்சனையா பார்க்க கூடாது. அப்ப இன்னைக்கு ஆயுதமேந்திய புரட்சி மௌனிக்கப்பட்டிருக்கு, இடைவெளி இருக்குது. மறுபடியும் அரசியல் புரட்சி முன்னெடுக்கிறோம், உலகெங்கும் இருக்கு, அரசியல் போராட்டங்கள் தொடருது. ஒரு நாள் இது தோற்றால் ஆயுதமேந்தி போராட வேண்டும் என்று என் தம்பி நிரோஜனோ, சீமானோ, எங்க அண்ணன் காசி ஆனந்தனோ, என் ரத்தம் வேல்முருகனோ, இங்க கூடியிருக்கிற தமிழர்களை முடிவு செய்ய முடியாது. காலம் முடிவு செய்யும், காலம் முடிவு செய்யும். பிரபாகரன் என்ற ஒரு தலைவன் பிறந்து வருவான் என்று இந்த இனம் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அண்ணன் காசி ஆனந்தன் தான் சொல்லுவாங்க, பிரபாகரனை தலைவனாக்குது தமிழர்கள் அல்ல, சிங்களர்கள். அவன் அடிச்சு ஒட்டினா என் தலைவன் தலைக்கு 10 லட்சம்னு. யாரா அந்த பிரபாகரன்? அப்பதான் தெரியுது இவன் தான் அவன் தலைவன் அடையாளம் காட்டியவன் தமிழர் இல்ல, சிங்களன். அது காலம் முடிவு செய்யும். நாங்க என்ன செய்யணும்? இருகரமும் ஏந்தி நிக்கிறோம். ஒன்று அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சிக்கானது, ஒன்றும் ஆயுதம் ஏந்திய விடுதலை புரட்சிக்கானது. எந்த கையை உயர்த்த வேண்டும், எந்த கையை இறக்க வேண்டும் என்பதை எமது விடுதலையை தடுத்த உலகத்தார் தான் முடிவு செய்யணும். ஆனா விட்டுட்டு போக முடியாது. நிறைய விலை கொடுத்துட்டோம் அம்மா, நிறைய விலை கொடுத்துட்டோம். ஏதாவது ஒரு பொருளை வாங்கி ஆகணும், அந்த பொருள் தான் அம்மா சுதந்திரம். அதுக்காக தான் இவ்வளவு விலையும் கொடுத்திருக்கு, இதுக்காக இவ்வளவு விலையும் கொடுத்திருக்கு. சுதந்திரம் என்பது கடைச்சரக்கல்ல, கடைச்சரக்கல்ல. அது ரத்தம் சிந்தி உயிரை விலையாக கொடுத்து போராடி பெற வேண்டிய புனிதமான உரிமை என்று எம் தலைவர் எங்களுக்கு கற்பிச்சிருக்கிறார். விட்டுட்டு போக முடியாது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதல்ல ஒரு விடுதலை போராட்டம், அப்படிங்கறதல்ல. அப்படின்னா எனக்காக, என் விடுதலைக்காக செத்தவன் பைத்தியக்காரன் ஆயிரும், அவன் வாழ தெரியாதவன் தேவையற்று செத்து போனான்னு ஆயிரும். இங்கே என்னருமே தமிழ் மொழி செத்து விடுமோ என்று உயிர் நீத்தவன் 500க்கும் மேற்பட்ட மொழி போர் மறவன். நாளை என் தாய்மொழி செத்து விடுமானால் நான் இன்றே செத்து போவேன் என்று அவாமொழி கவிஞன் ரசூலம் செத்து சொன்னான். ஆனா அவன் சாகல. ஆனால் இங்கே 500க்கும் மேற்பட்ட மொழி போர் மறவர்கள் எங்கள் தாய்மொழி இந்தி திணிப்பால் செத்து விடுமோ என்று செத்தே போனான். ஆனால் என் மொழியும் செத்து போனது, காக்கப்படல. நாங்களா உலகத்தில் பல்வேறு தேசிய இனங்கள் முன்னெடுத்த புரட்சியின் பாதையிலே தான் நாங்களும் போராட்டத்தை முன்னெடுத்தோம். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று ஹோசிமின் அந்த வியட்நாம் விடுதலைக்கு புரட்சியை முன்னெடுத்தான். அதே தத்துவ முழக்கம் தான் அண்ணல் அம்பேத்கர் இந்த பெருந்தேசத்தில் 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். அப்படித்தான் புரட்சியாளர் சேகவரா சொன்னார், எந்த நாடு உலகத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடு என்றார். என் சொந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, அப்ப நாம் போராடுறதா இல்லையா? இந்திய பெருந்தேசத்தின் விடுதலைக்கு புரட்சி செய்த சுபாஷ் சந்திர போஸ் சொன்னா தன் மக்கள்கிட்ட, என் அன்பான மக்களே,
கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றார். அதைத்தான் என் தலைவர் சொன்னார். நாங்கள் நிறைய ரத்தம் தந்து விட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் உலகத்திலே என்றுதான் கேட்டார். அதேதான். என்னை அடிமையாக வாழ் என்று சொல்வதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? என்னை அடிமையாக வாழ் என்று சொல்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது? கிளிக்கு தங்கத்துல நீங்க கூண்டு வைத்தாலும் தங்குவதா இல்லையா என்பதில் முடிவெடுக்க வேண்டிய உரிமை அந்த கிளிக்கு தான் இருக்குது. நீ சொல்லக்கூடாது. விளையாடுற நான் தான் எந்த பந்தல 6 அடிக்கணும், எந்த பந்தல 4 அடிக்கணும், எந்த பந்தல தடுத்தாடணும் முடிவெடுக்க வேண்டியது நான். நீ தூரம் நின்று வேடிக்கை பார்த்தா கைதட்டு, முடிஞ்சா வேடிக்கை வரல வெளியில போ. நீ என்னை இப்படித்தான் வாழணும் சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. அது கிடையாது. நாங்க அதைத்தான் கேட்கிறோம். இன்னைக்கு ஒரு நாதியற்ற நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளா வாழ்ந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் வாழ்ந்த இன்னைக்கு பிரிட்டன் தனி நாடா போறதுக்கு வாக்கெடுப்பு நடத்துது. வாக்கெடுப்பு அதுல வெற்றி பெற்றுச்சு. 51 விழுக்காடு, 48 விழுக்காடு, 51 விழுக்காடு பிரிந்து செல்றோம்னு வந்துட்டு. அந்த பொது வாக்கெடுப்பு ஒரு கருத்து கணிப்பு. ஸ்காட்லாந்து ஏற்கனவே பிரிந்து செல்றதுக்கு முயற்சி செஞ்சது. பொது வாக்கெடுப்பு நடத்தினா அது தோத்து போயிருச்சு, இணைஞ்சு இருக்குது. கனடாவில் ஏற்கனவே கியூபக் இன மக்கள் 2 முறை வாக்கெடுப்பு. அவன் தனியா போகணும்னு நினைக்கிறான். ஒருத்தங்க கூட சாகல, அழித்து ஒழிக்கப்படல, மொழி சிதைவில்லை, பண்பாட்டு சிதைவில்லை, அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் அவன் தன் இனத்திற்கு ஒரு தேசம் நினைக்கிறான். உடனே பொது வாக்கெடுப்பு நடக்குது 2 முறை. அந்த நாடு ஜனநாயக நாடு, அவனுக்கு பேச தகுதி இருக்குது. இன்னைக்கு பிரிட்டன் போன உடனே டேவிட் காமரன் விரும்புறாரு ஐரோப்பிய யூனியன்ல நம்ம இணைஞ்சு வாழணும், ஒன்றியத்திலே வாழணும்ட்டு. ஆனா மக்களின் விருப்பம், அவர் விருப்பத்துக்கு எதிராக இருந்தவன உடனே அடுத்த 1 மணி நேரத்துல பதவி விலகிறாரு. அந்த ஜனநாயகத்தை நாங்க கேட்கிறோம். நான் ஒண்ணும் கேட்கல. இலங்கை ஒரே நாடுங்கிறீங்க, ஒரே ஒற்றை ஆட்சி, ஒரே நாடுங்கிறீங்க, எங்களுக்கு திணிக்கிறீங்க. எங்களை கொன்றொழிக்கிற கூட்டத்தோடு எப்படி கூடி வாழ்றது? எப்படி கூடி வாழ்றது? என் இனத்தின் பிணத்தின் மீது நடந்து போய், என் ஆத்தாலும் அப்பனும் அக்காவும் தங்கச்சியின் சிந்திய கண்ணீரிலே ரத்தத்திலே நனைஞ்சுக்கிட்டு போய், என் இனத்து மொத்தத்தையும் அழித்து ஒழித்தனோட ஆற தழுவி கூடி வாழ்வதா? இது எப்படி இருக்குது? என் வீட்டை இடிச்சவன், என் நாட்டை அழிச்சவன், அவனோட போய் மறுபடியும் வாழு. இலங்கைக்குள்ள 2 இனங்கள், ஒன்னு தமிழ் தேசிய இனம், இன்னொன்னு சிங்கள இனம். 2ம் பகை இனங்கள். இன்று நேரத்தில் 60 ஆண்டுகளாக இந்தியாவோட ஒரு ராணுவம் இருக்கு. தமிழன் இடம் பெற முடியும், சீக்கியன் இடம் பெற முடியும், தனி ரெஜிமெண்ட், அவனுக்கு தனி படைப்பிரிவே இருக்கு. மலையாளி இடம் பெற முடியும், கன்னடன் இடம் பெற முடியும், தெலுங்கர் இடம் பெற முடியும், மராட்டியர் இடம் பெற முடியும். ஆனால் இலங்கையில் ஒரு ராணுவம் இருக்கு, தமிழர்கள் இடம் பெறவே முடியாது. ஒரு தேசியத்தின் மக்களை, ஒரு இனத்தின் மக்கள் இடம்பெறவே முடியாது என்று இருந்தால் அந்த நாட்டின் ராணுவம் என் இன மக்களை எப்படி பாதுகாக்கும் என்கிற கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? இது வரைக்கும். ஆனா இலங்கை ஒரு ஜனநாயக நாடு இவர்களுக்கு. இலங்கை ஒரு பௌத்த மத தீவிரவாத நாடு. ஒரு சிங்கள பௌத்தனை தவிர அந்த நாட்டின் அதிபராக எவரும் வர முடியாது. இதை புரிந்து கொள்ளாத சர்வதேச சமூகம், இந்திய பெருந்தேசம், இங்க இருக்கிற ஆர்வலர்கள், அறிஞர்கள், கட்டுரையாளர்கள், கருத்தாளர்கள் எல்லாரும் எதை பேசிட்டு போறது, எதை செய்யறது. நாங்க ஒண்ணுமே கேட்கல. படம் எடுக்கல, பாடல, பேசல, ஆடல, சண்டைக்கு வரல, ஒண்ணுல. ஒரே ஒரு வாய்ப்பு. ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறீர்களா, தனித்தமிழீழமாக மீள்கிறீர்களா? அதான ஒரு கருத்து, ஒரு பொது வாக்கெடுப்பு, ஒரு ரெஃபரண்டம். அதை கொண்டு வா. நான் சொல்றேன், அங்க நடந்தது இன படுகொலைன்னு. எங்க அப்பா செத்துட்டாருங்கிறேன். இல்ல அவர் உயிர் இல்லாம இருக்கிறாருன்ற நீ மனித உரிமை மீறல் மறுபடியும் சொல்லுவது அடக்க முடியாத கோபத்தை கொண்டு வருது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது உயிரை பறிப்பதா உரிமை மீறல்? உரிமையை பறிப்பதா? ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது அவன் உரிமையை பறிப்பதா உரிமை மீறல்? ஒரு மனிதனின் உயிரையை பறிப்பது உரிமை மீறல் அல்ல, கொலை. சீமான் அங்க பேசக்கூடாது அப்படின்னா அது உரிமை மீறல். தன் தாய் நாட்டுல என் பேச்சுக்கு தடை போடுவது உரிமை பறிப்பு, உரிமை மீறல். சீமான் உயிரை பறிப்பது அது உரிமை மீறல், கொலை.
அது வெறும் கொலை இல்ல, படுகொலை. ஏன் படுகொலை? பச்சிலம் குழந்தைகளை கொல்லக்கூடாது, கர்ப்பிணி பெண்களை கொல்லக்கூடாது, மருத்துவமனை மீது குண்டு வீசக்கூடாது, வயது மீறந்தூர்ல கொல்லக்கூடாது, படிப்பகத்தின் மேல குண்டு போடக்கூடாது, பள்ளிக்கூடங்கள் மேல கொல்லக்கூடாது. இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த மரபையெல்லாம் மீறி நீ கொலை செஞ்ச, அதனாலதான் அது படுகொலை. கர்ப்பிணி பெண்ணின் வயித்த கீறி குழந்தை எடுத்து கீழே போட்டு பூட்ஸ்காரால உன் தலையில மிச்சு நசுக்கி கொன்ன, இது படுகொலை. வெறும் படுகொலை இல்ல, திட்டமிட்ட படுகொலை. ஏன் படுகொலை? ஒரே 1.5 ஆண்டுக்குள்ள போர் நடத்தி நீ 2008 தொடங்கி 2009 முடிக்கல. 60 ஆண்டுகளா என்னை சிறுக சிறுக சிதைச்சு அழிச்ச, கொன்ன. அது திட்டமிட்ட இனப்படுகொலை. ஏன்? செத்தது முழுக்க தமிழன், கொன்னது முழுக்க சிங்கள. அதனால திட்டமிட்ட இனப்படுகொலை. இதை சொல்றோம், நீ ஏற்கல. நீ மனித உரிமை மீறல், மனித உரிமை மீறல். அப்புறம் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு, போர் குற்றம். போர் குற்றம் அப்படின்னு என்ன அர்த்தம்? போர் சரியானது, அதுல சில குற்றம் நடந்திருக்குன்னு வருது. நீ போரை ஏற்கிற, நான் எதிர்க்கிறேன். நான் அந்த போரே குற்றம்ங்கிறேன். சொந்த நாட்டு மக்களை, இலங்கைக்கு இந்தியா போர்க்கப்பல் பரிசு கொடுக்குது. எந்த நாட்டோட சண்டை போட போகுது நீ போர்க்கப்பல் கொடுக்குற? இதுவரை எந்த நாட்டோடு இலங்கை சண்டை போட்டிருக்கு? போடும். இந்தியாவோடவா, சீனாவோடவா, பாகிஸ்தானோடவா, இல்ல அமெரிக்காவோடவா, ரஷ்யாவோடவா, யாரோட போட்டிருக்கு? போட போகுது. எதுக்கு 2,00,000 ராணுவ வீரன்? எதுக்கு இவ்வளவு ஆயுத குவிப்பு? எதுக்கு இந்த போர்க்கப்பல்? எதுக்கு? சொந்த நாட்டு மக்களை 35 ஆண்டுகளா போர் நடத்தி கொண்டிருக்கு. பத்தாக்குறைக்கு இந்திய மீனவர்களை 840 மீனவனை கொண்டிருக்கு. குறிவாத்து சுட்டது தோட்டா இந்தியா, இது என்னது, என் காசுல போனது. துப்பாக்கி என்னது, செத்தவன் நானு. தரம் மேம்பாட்டு பயிற்சி, தரம் மேம்பாட்டு பயிற்சி. ஏன்னா சரியா குறிவாத்து சொல்றது இல்ல. எல்லாம் இதெல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, அவ்வளவுதான் முடியும். அவன் ஆதங்கம் ஒரு படத்தை எடுத்து செய்யறான், அவனால முடிஞ்சது. அந்த புள்ள அவனால அதை செய்ய முடிஞ்சுன்னா வழி தாங்கி வந்தவன் அவன் கண்ணீரையும் காயத்தையும் பதிகிறான். ஒண்ணுமே என்ன ஒண்ணும் அவன் இறுதியா சொன்னதுதான் மற்ற உலகத்துக்கும் சொல்ல வேண்டியது. நீ கேள்வியை ரத்தத்துல எழுதினா நாங்க பதில ரத்தத்துலதான் சொல்ல வேண்டியது வரும், வேற வழி கிடையாது. நாங்க இப்ப அரசியல், நாங்க ஆயுதத்தை வச்சுட்டோம், அறிவாயுதம் ஏந்தி அரசியல் புரட்சிக்கு நிக்கிறோம். கேட்கிறோம், எங்க அண்ணன் கையில துவக்கு இருந்துச்சு, பயங்கரவாதம் விட்டுட்டோம், அவன் பிள்ளைகள் கையில ஒண்ணு இல்ல. இப்ப இது என்னன்னு சொல்ற? நீ தான் சொன்ன விடுதலை புலிகளை ஒழிச்சிட்டு தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வை பெற்று தரோம்னு சொன்னா எங்கடா? எங்கடா? எங்க? சுதந்திரம் கட்டு நின்ன என் மக்களை சோத்துக்கு கையெழுந்து வச்சது யாரடா? யாரு? யாரு? மான தமிழ் பிள்ளைகளை ராணுவ முகாமுல, இந்த சுத்தி முள்வேலி முகாமுக்குள்ள எங்க பிள்ளைகளை 3 லட்சம் பேர் அடைச்சு வச்சுட்டு தண்ணி தொட்டில நிர்வாணமா நின்று குளிச்சு சிங்கள ராணுவ வீரர் தண்ணியை பார்த்து தாகத்துல என் பிள்ளைங்க ஆர்மி மாமா ஆர்மி மாமா தண்ணின்னு கேட்கும்போது ஓடி வந்து ஒண்ணுக்கு பெஞ்சு குடின்னு சொன்ன மான தமிழ் பிள்ளைகளை சிங்கள மூத்தரம் குடிக்கிற நிலைக்கு நிறுத்தினடா முட்டாள்களா? இதாடா எங்களுக்கு பெற்றுத்தரப்போற சுதந்திரம்? இதுக்காடா போறான்னு? இதுக்கா போறான்னு? இதுக்கா? ஆத்தா செத்து போனாடா, செத்து போனது தெரியாம அந்த மாற சப்பிட்டு கிடக்கடா பசிச்ச குழந்தை. இத பார்த்த பிறகும் பதறாத சமூகத்துல வாழ்வதே வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. அயலான்னு ஒரு சிறுவன் கடற்கரையில ஒதுங்கிட்டான், படகுல தப்பிச்சு போகும்போது செத்து. உலகம் பூரா பதறுது. நாங்கள் தான்டா கதறணும், நாங்கள் தான் அழுதோம். ஆனா பச்சை பையன் இந்த பாலச்சந்திரன் ஏன்டா சுட்டாயின்னு ஒரு வயது வைக்கலடா இந்த உலகத்துல, ஒரு வயது வைக்கலையே. சரணடைந்த போராளிகளை நீ துன்புறுத்த கூட கொலை செய்யக்கூடாது இருக்கடா. சரணடைஞ்சது உலகத்துக்கு தெரியுமாடா இசைப்பிரியாவ? எதுக்கடா இப்படி மானபங்கப்படுத்தி கொலை செஞ்சு போட்டான்னு ஒருத்தன் கேட்கலையடா. சாட்சியம் தேடிக்கிட்டு இருக்கான் போர் குற்றத்துக்கு. நீதானா சொன்ன வெள்ளை கொடி ஏந்தி வர சொல்லணும் நடேசனையும் பூலித்தேவனையும் கூட வந்த 320 பேரையும் மொத்தமா சுட்டு போட்டியடா. ஏன்டான்னு ஒருத்தன் கேட்கலையடா. 90,000 விதவைகள் இன்னும் அந்த நிலத்தில் இருக்கிறாங்கன்னு அந்த என்னடா அவங்க வாழ்க்கைக்கு 90,000 பேரை விதவையாக்குனது யாரு? எவ்வளவு யார்கிட்ட சொல்லி எங்க வேலு? அது யாரும் தீர்மானிக்க முடியாது. இதுதான் சரி, இதுதான் சரி, அதுதான் சரி, இதுதான் சரின்னா சொல்ல முடியாது. ஏதோ அவரவர் பங்குக்கு வீணா எப்படி போகும்?
10 தடவை பாடை வராது, பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிவது ஒரு முறைதான், சிரித்து கொண்டே செருக்களம் வாடான்னு எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாந்து நிறுத்தின புறவன் எழுச்சி பாவலன் இந்த இருக்காரு. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள் உதவாது நீ ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்று எழுப்பினவன் இருக்கான். எல்லாத்தையும் படிச்சுட்டு எங்கேயாவது படுத்துக்கடன்னா விட்டு இப்படி போக முடியும்? எத்தனை சாவு, எவ்வளவு கதறல், எவ்வளவு கண்ணீர். ஈழம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அழிக்கிறான், அவர் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான். எங்களெல்லாம் அதையே பேசிட்டுக்கிறாங்கிறான். பல பைத்தியக்காரப்பே மனநோயாளிகள் எங்களை சொல்றான், அதையே பேசிட்டுக்கிறாங்க. ஈழத்தையே பேசி அரசியல் செய்யறாங்க, ஈழத்தை வச்சு அரசியல் செய்து பிழைக்கிறாங்க. இது மாதிரி ஒரு கொடுமையான அவமதிப்பு ஏதாவது உண்டா? ஒரு தேசிய இனத்திற்கு தேசம் அடைகிறத விட ஒரு இனத்திற்கு அரசியல் என்னடா இருக்க முடியும்? இந்த அற்ப அரிசியும் பருப்பு மாடா, இலவச வேட்டிஞ்சலை மாடாங்களுக்கு அரசியல்? இது அரசியல், இது அரசியல். எல்லாம் மாற்றணும்னா நம்பிக்கை விதைகளை தூவ வேண்டியது இருக்கு. பொலிவிய காடுகளில் சேவரா பிடிபட்டா ஒருத்தன் குறி வச்சு சுடுறான், நெஞ்சுக்கு குறி வச்சுட்டான். நீ என்னை சுடுங்கிறான். நான் சுட்ட பிறகு நான் விழும்போது என் இரு கைகளிலே நிறைய விதைகள் வச்சிருக்கேங்கிறான் சேகுவேரா. நான் விழும்போது பூமியை நோக்கி என் கையில விழும், அதுல இருந்து சிதறுகிற விதைகள் முளைச்சு வருன்றான். அப்படித்தான் ஒரு விடுதலை போராட்டத்தை நீ பார்க்கணும். நிரோஜன் வருவான் என்றோ, சீமான் வருவான் என்றோ, வேல்முருகன் வருவான் என்றோ, கௌதமன் வருவான் என்றோ யாரு இல்லை. அப்படி எங்கள் தலைவன் தூவிய விதையில முளைச்சு நிக்கிறான். விடுதலையா விளைஞ்சு வருவோம். அது அது என்ன அப்படி வருமா இப்படி வருமா அது நின்றுமா சாத்தியமாயிருமான்னு இல்லை. எதுவும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. உடன் பிறந்தவர்களே, தேவையிலிருந்து தான் பிறக்குது. எனக்கு ஒரு தேசம், எனக்கு ஒரு விடுதலை தேவையா தேவையில்லையா? இதான் நம்ம முன்னாடி இருக்கிறது. சாத்தியத்திலிருந்து பிறக்கிறது இல்ல. இதெல்லாம் சாத்தியமாகாதுன்னா எப்படியும் சாக போறீங்க. எதுக்கு சாப்பிடுறீங்க? எதுக்கு சாப்பிடுறீங்க? ஒவ்வொரு நொடியும் நம்பிக்கையோட நகர்த்தவன் தான் மனிதன். அவனுக்கு பேர் தான் மனிதன். அலெக்சாண்டர் உலகத்தை வென்று வந்தான். எல்லாத்தையும் ஒரு நாள் தன் நண்பர்கள்ட்ட கொடுத்துட்டான். பெருங்கையோட நின்னான். நண்பர்கள் கேட்டாங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டியா அலெக்சாண்டர்? உன்ட்ட ஒண்ணும் இல்லையேன்ட்டு. அவன் சிரிச்சபடியே வேகமா ஓடிப்போய் தன் குதிரையில் ஏறி வாழை விண்ணை நோக்கி உயர்த்தி சிரிச்சான். என்கிட்ட நம்பிக்கை இருக்குன்னு. அதனாலதான் அவன் வென்றான். சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைங்கிறான். அதேதான் என் தலைவர்னு சொல்றான், எங்க தலைவர்னு சொல்றாரு. நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை. அந்த நம்பிக்கை விதையத்தான் என் தம்பி நிரோஜன் தூவுறான். இது நடக்குமா நடக்காதா, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, அதெல்லாம் பேசக்கூடாது. தேவையா தேவையில்லையா? நீ வெட்ட வரும்போது விழுந்து கும்பிடுற ஈன சாதி இல்ல, வெட்டுக்கு வெட்டுதான். நீ அணைச்சா அணைப்பேன், அடிச்சா அடிப்பேன், அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. இதான் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறான் என் தலைவன். புரிஞ்சுக்க. பயம் என்பது கோடைகளின் தோழன், அது பலகீனத்தின் வெளிப்பாடு, நல் வீரனுக்கு எதிரின்னு கற்பிக்கிறார். சண்டையிட்டு சரணடைஞ்சு சாகிறதை விட சண்டையிட்டு, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்று போதித்தார். நீ புரட்சினா என்ன சும்மா ஒரே நாள்ல வந்துருமா? தெருவில் தேங்க கடையில வாங்கி உடைக்கிற செதற்காயா தேசிய விடுதலை? தேசிய விடுதலைங்கிறது ஆளுக்கு ஒரு சில்ல எடுத்து கடிச்சிட்டு போறதுக்கு. இத்தனாயிரம் பேரும் செத்தது யாரை நம்பி செத்தான்? நான் யாருக்காக செத்தான்? எனக்காக. என்னை போல ஒரு அடிமை தேசினத்தின் மகனாக என் தம்பி தங்கைகள் இருந்து விடக்கூடாது என்பதற்காக செத்தான். வருங்கால தமிழ் பிள்ளைகள் வாழக்கூடாது என்பதற்காக செத்தான். ஒருவேளை நாம விடுதலை அடையல, அப்ப யாரை நம்பி செத்தான்? வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள், மானத்தமிழ் பிள்ளைகள் தொடர்ந்து வென்று போராடி வெல்வார்கள் என்ற நம்பிக்கையில் செத்தான். அந்த நம்பிக்கையை கொலை செய்வதுதான் உலகத்தில் மோசமான துரோகம். அந்த நம்பிக்கையை விட்டுட்டு போறல, அதான் துரோகம். அது இவ்வளவு அவன் படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டுன்னு சொல்லி அந்த இதை ஏன் சொல்றான்னா, வழி தாங்கி வந்தவன். எப்படியாவது இது ஒரு படைப்பா கொண்டு வந்துடணும், மக்கள்கிட்ட கொண்டு போயிடணும். 3 ஆண்டுகளா போராடி குருவி சேர்த்தது போல சிறுக சிறுக சேர்த்து கூடு கட்டியது போல இதை
படத்தை கொண்டு வந்துட்டான். அது ஒரு படைப்பு, சிறந்த படைப்பு. அதுக்குள்ள நுட்பம் இருக்கா, அது இருக்காலாம் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பி நிரோஜன் படம், எனக்கு இது ஒரு பிரேவ் ஹார்ட், எனக்கு இது ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ், எனக்கு இது ஒரு பெண்ணீர். நான் அப்படித்தான் பார்ப்பேன், அப்படித்தான் பார்ப்பேன். இங்க எல்லாருக்கும் சினிமானா அங்க கூத்தாடி போய சினிமா கரப்பைய ஒரு கேவலமா தெரியுது. திரைக்கலைங்கிறது அறிவியலின் ஒரு அழகான குழந்தை, அதை புரிஞ்சுக்கிறணும். இதை இந்த இன வரலாற்றிலே புரிந்து கொண்ட ஒரே ஒருவன் என் தலைவன் மட்டும்தான். மத்த பைத்துக்கார பயில சினிமா கினிமான் என்னிடத்துல சொல்றாரு, திரைக்கலையும் பேச்சும் ராணுவத்தின் வலிமையான 2 படைப்பிரிவுகள். பல மேடைகளில் நாங்கள் பேசுறத இந்த 2 மணி நேரத்துல என் தம்பி பதிவு செஞ்சிருக்கான். இது வந்து 100 ஆண்டுகளுக்கு இந்த பதிவு ஒரு ஆவணம் படைப்பு. நீங்க அது அப்படி இது பண்ண முடியாது. நான் பார்த்தேன். இது எதுக்கு பிரம்மாண்டம். சுராசிக் பார்க் எடுத்த ஸ்பீல்பர்க், மிக பிரம்மாண்டமான படைப்புகளை எடுத்த ஸ்பீல்பர்க் தன்னுடைய இனப்படுகொலையை தன் சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் எடுக்கும் போது அவன் கருப்பு உடையில தான் எடுத்தான். ஏன்? தன் சோகத்தை, தன் காயத்தை பதிவு செய்ய வண்ணம் சரியா இருக்காதுன்னு கருப்பு உடையில எடுத்தான். அது போலதான் என் தம்பி. இதை பிரம்மாண்டம் எடுத்தா என்ன இருக்கும்? 2 புலி ஓடின இடத்துல 2000 புலி ஓடுவான், அவ்வளவுதானே. உணர்வு ஒண்ணுதானே ராஜா, உணர்வு ஒண்ணு. இங்க புலின்னா என்னதுன்னா மீசை, 4 காலு, வாலு, கோடு இருக்கிற மிருகம் நினைச்சிட்டு இருக்கான். அது ஒரு உணர்வு, அது ஒரு உணர்வு. அம்மாவை கண் முன்னாடி கொலை செய்யும்போது ஆத்திரப்படுவியே, அக்காவை கண் முன்னாடி கற்பழிச்சு கொலை செய்யும்போது கோவப்படுவியே, தங்கச்சியை கண் முன்னாடி கண்டந்தரமா வெட்டி போடும்போது கோவப்படுவியே. அந்த கோபத்தின் உணர்வு தான் புலி. அதான் நீ புரிஞ்சுக்கிறணும். நீ நம்ம மிருகம் நினைச்சிட்டு புலி, ஐயோ புலி அப்படின்னு இந்த இப்ப சொன்னால ஒரு தொடர் வண்டி நிலையத்துல கழுத்தறுத்து போட்டு போறான் ஒரு பொண்ணை, ஒரு பொம்பளை பிள்ளைன்னா அந்த கோபம் தான் புலி. அந்த உணர்வின் வெளிப்பாடு தான், அதுக்கான உருவகம் தான் புலி. இப்ப நம்ம கேட்கிறோம்ல, இவ்வளவு ஒரு தொடர் வண்டி நிலையம், ஒரு கண்காணிப்பு கருவி வைக்க முடியாதா? ஒரு துணை காவல் நிலையம் வைக்க முடியாதா? அந்த கோபம் தான் புலி. அவன் சொல்லணும்னு நினைச்சதை சொல்லிட்டான். ஒவ்வொரு உரையாடல்ல இருக்கிற நேர்த்தி, பிசிறு இல்ல, பாடல்கள்ல அவ்வளவு தெளிவு. ஒரு கண்ணில் தேசம், ஒரு கண்ணில் நேசம்ங்கிறான். உலகத்தில் தலை சிறந்த கவிஞனா இருக்கான் என் தம்பி. முதல் பாட்டுல எங்க அண்ணன் வரும்போது அவன் எழுதுறது அதெல்லாம் சிறப்பா இருக்கு, சிறப்பா இருக்கு. ஒன்னும் உங்களுக்கு சொல்ல விரும்புவேன், என் இன வரலாற்றில, நமது இனத்தின் வரலாற்றுல நமது எவ்வளவு பெருமை மிக்க முன்னோர்கள் இருக்கிறாங்க. ஆனா எவனுக்கும் கனவு இல்லை. கனவு இருந்தவன் நம்ம பாட்டன் அருள் கரிகால் பெருவள சோழன் தான். தொலைநோக்கு இருந்த தலைவன். அவனுக்கு தான் ஈஜிப்துல நைல் நதியில அணையை கட்ட தோத்து போன காலத்திலே நம்ம பாட்டன் காவிரியில தடுத்து கல்லணையை கட்டி பாசனத்துக்கு பயன்படுத்த முடியும்னு உலகத்துக்கு காட்டினான். இன்னைக்கு வரைக்கும் கல்லணை இருக்கு. 1800 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவனுக்கு கனவு இருந்துச்சு. வள்ளுவ பெருந்தகைக்கு கனவு இருந்துச்சு. இப்ப கனவுன உடனே என் தம்பி பேரரசு கூட சொன்னான், ஐயா அப்துல் கலாம் சொல்லல, ஐயா அப்துல் கலாமுக்கு சொன்னது நம்ம எல்லாருக்கும் மூத்த ஐயா வள்ளுவ பெருமானார் தான் சொன்னாரு. அவர் அந்த திருக்குறளை படித்து அந்த அறத்தின் வழி நின்றதுனால அதை நமக்கு சொன்னார். ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றாரு? தூங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொல்றாரு. அதுவும் அவர் எப்படி சொல்றாரு? ஒரு முறை வந்தால் கனவு, அதுவே இருமுறை வந்தால் ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம் என்று சொல்றாரு. அவருக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? நம் மூதாத வள்ளுவ பெருமானார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வுன்னு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினம் தள்ளாமை நீர்த்துன்னு பாடுறான். நீ என்னத பெருசா என்ற என்னத்தை கண்ணே மாதிரி பேசிட்டு கூடாது. என்னத்தை இதெல்லாம் பேசி இதெல்லாம் ஆகி ஏப்பா அதெல்லாம் ஆகுறதாப்பா? அவன் ஏதோ பேசிட்டு இருப்பான்ப்பா, ஏதோ போயிட்டு இருக்குப்பா. அது அல்ல, அப்படி அல்ல அது. அதனால அது அவன் செய்திருக்கிறத அவன் திரையில அவன் சொல்ல வந்த செய்தியை சொன்ன முறை சிறப்பு,
சில ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு அப்படின்னு சொல்லி அந்த திலீபனுடைய முன் நிகழ்வு, அந்த கதையை பின் நிகழ்வான முன் நகர்த்தி போனது ரொம்ப சிறப்பு. அப்படியே கொண்டு போயிருந்தா நல்லா இருக்காது. அவன் சும்மா யார்ட்டையும் கத்துக்கலன்னு சொல்றானே ஒழியா இது கத்துக்க வேண்டியது இல்லை. நிறைய படிச்சவன்னா நல்ல படம் எடுத்தது இல்லை. ஒண்ணுமே தெரியாதவன் உலக படம் எடுத்திருக்கான் எல்லா பேரும். அது ஒண்ணும் இல்லை, அது உனக்கு தெரியுது. திரை மொழி என்னன்னு உனக்கு விளங்கிருச்சு, அவ்வளவுதான். உனக்கு துணிவு இருக்குல்லடா. நம்ம தேசிய கொடி ஏந்துறதுக்கு எவனுக்குடா துணிவு இருக்கு? புலிக்கொடியை தூக்கி நிறுத்துறதுக்கு எவனுக்குடா இருக்கு? இங்க தரையில பிடிக்கவே பயப்படுறான், திரையில வேண்டா பிடிப்பான். பலவே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான் புலிக்கொடியை பார்த்தல. அதுவும் படம் இங்க வருது. நமக்கு தனிக்கே தர வேண்டாம். எவனும் பார்க்க விரும்பினா பார்க்கட்டும், பார்க்க வேண்டாம். நம்மளே நினைக்கும் போதெல்லாம் நமக்கு சோறு ரொம்ப போட்டு பார்த்து ஊசி பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். நமக்கு ஏதாவது சோறு வருதா? ஏய் நிரோஜா, அந்த படத்தை போடுறா ஒரு தடவை. போடுவோம், மறுபடியும் போராடுவோம். என்ன நீங்க புழு அடிச்சே பார்த்தான், அது கொடுக்கு முளைச்சிருச்சு. நாங்களும் அப்படித்தான். நீங்க நினைச்சு பாருங்க, தப்பிக்க வழி இல்லாம பூனையை கதவை சாத்திக்கிட்டு அடிச்சா புலியா மாறிடும்ன்றான். எங்க ஐயா இன்குலாப் சொல்றாரு, நீ கதவை சாத்திக்கிட்டு தப்பிக்க வழி இல்லாம ஒரு பூனைய கதவை சாத்திக்கிட்டு அடிச்சு பாரு, அந்த இடத்துல ஒரு புலிய பாப்பாயின்றாரு. புழு கூட ஒண்ணுமே இல்லைங்க, அதுக்கு எலும்பும் கிடையாது, நரம்பும் கிடையாதுங்க. அடிச்சா வெட்டிச்சு துட்டிச்சு போராடுதுங்க. புழு போராடுதுங்க, பூனை புலியா மாறுதுங்க. மான தமிழ நாங்க மாறலைன்னா அப்புறம் என்னதாங்க இருக்குது? அப்புறம் என்னதான் இருக்குது? என்னமோ எங்க அண்ணன் கொண்டாந்து எங்க அண்ணன் வந்து கொண்டு வந்துட்டாரு இந்த புலி கொடியன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பரம்பரை கொடிடா, எங்க கொடி பரம்பரை கொடி. எங்க அவர் சொல்றாரு, இந்த கொடியை எப்படி வடிவமைச்சா, நம்ம பாட்டன் கரிகால் சோழன், அரசேந்திர சோழன், அருண்மொழி ராஜராஜன் இருந்துதான் எடுத்தேன். அது என்னன்னா, அது எதிரிக்கு பக்கவாட்டுல உடலை காட்டி பாஞ்சிச்சு, நான் விடுதலைக்கு பாயறதுனால நேரா பாஞ்சேன்றாரு. இது எங்க அண்ணன் கொடி இல்லை, எங்க அப்பன் கொடி இல்லை, என் தாத்தன் பரம்பரையா நாங்க தூக்கி சுமந்து வந்த கொடி. இமயத்திலும் ஈழத்திலும் ஒரு சேர பறந்த கொடி இந்த கொடி. அது சிவப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? அது என் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் ரத்தம் சிந்தி செத்த வீர மறவர்களினுடைய ரத்தத்தால சிவந்தது அந்த கொடி. எத்தனையோ விலங்குகள் இருக்கு. எங்க அண்ணன் நினைச்சிருந்தா எங்க பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழியனுடைய மீன் கொடி எடுத்திருக்கலாம், சேரப்பாட்டனுடைய வில்லம்பன் எடுத்திருக்கலாம். ஆனா ஏன் சோழப்பாட்டனுடைய கொடியை எடுத்தாருன்னா, அவன் எல்லையை மீறி உலகத்தில் பல்வேறு நிலப்பரப்புகளை என்று தமிழ் இந்த இனத்திற்கு என்று பேரரசை நிறுவிய பெருமன்னன். அவன் சொன்ன மாதிரி எங்க பாட்டன் ராஜேந்திர சோழன் இந்த இந்து மகா சமுத்திரத்தை ஏரியா வச்சுக்க விளையாடிட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு அவன் பிள்ளைய நாங்க கால் வச்சா சுட்டு போறான் ஜிங்கல. என்ன கொடுமை பாருங்க. அங்கிருந்து வந்து இத பேசுறாரு. இந்த இந்திய கடற்படைக்கே முன்னோடி ராஜேந்திர சோழன் பேசுறாரு பிரணாப் முகர்ஜி, இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர். ஆனா அந்த கப்பலுக்கு பேரு அர்ஜுனான்னு வைக்கிறாரு. ஏன் ராஜேந்திர சோழன் வைக்க கூடாதா? ஏன் நாவேற்று நிக்கிறோம். வரலாற்றில் மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள். சான்சிராணி லக்ஷ்மிபாய் எங்க அப்பத்தா வேலுநாச்சியார படிக்கும் போது, தென்னாட்டின் சான்சிராணி லக்ஷ்மிபாய். எங்க அப்பத்தா வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 80 வருஷம் கழிச்சுதான் லக்ஷ்மிபாய் பிறக்குது. ஆனா வரலாற்றுல அவன் எழுதும் போது இது வடநாட்டின் வேலுநாச்சியார் தான் எழுதியிருந்திருக்கணும். என்னைய படிக்கும் போது 80 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த ஒரு மான மரத்திய அவன் தென்னாட்டின் சான்சிராணின்னு எழுதுறேன். இந்த வரலாற்றை நானும் படிச்சு மதிப்பெண்ணுக்காக தேர்வு எழுதிட்டு வரேன். அங்க செஞ்சியில் இருக்கிற கோட்டையை எவன்கிட்டயாவது கேளு, யாரு கோட்டைன்னு? தேசிங்கராஜா கோட்டை. தேசிங்கராஜா கோட்டை டே நம்ம பாட்டன் கோனேரிக்கோன் கோட்டைடாது. 300 ஆண்டுகளா ஆட்சி செஞ்சிருக்கான் என் பாட்டன். கிருஷ்ணகோன் மகன், கோவிந்தகோன் மகன், அதுக்கு பிறகு கோனேரிக்கோன் மகன். கோனேரிக்கோன் கோட்டை. குப்பத்துக்கு பேரு கோனேரி குப்பம்னு வச்சு கோட்டைக்கு பேரு தேசிங்கராஜான்னு வச்சாங்க. எப்படி இருக்கு வரலாற்றுல? எவ்வளவு தூரம் நிராகரிச்சு எங்களை தூக்கி போட்டான் பாருங்க. எங்களை நாங்களே உயிர்ப்பித்து புதுப்பிச்சு வெளியே வரக்கூடிய ஒரு புத்தெளிச்சி பெற்று வரக்கூடிய ஒரு தேசியத்தின் மக்களா இருக்கிறோம். அதுல அவன் என் தம்பிங்கிறதே எனக்கு பெருமை. நிரோஜனினுடைய தம்பி என் பிள்ளைங்கிறதே எனக்கு பெருமை. அவன் என்னோடவே வளர்ந்து கொண்டு வருகிறாங்கிறது எனக்கு பெருமை. அவனுக்குள்ள இந்த வெறி இருக்குது, இந்த உணர்வு இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். அந்த உணர்வை இவ்வளவு ஒழுங்கா திரையில சொல்ல தெரியுங்கிறது எனக்கு தெரியாது. அதை இன்னைக்கு பார்த்து நான் உண்மையிலே பெருமை அடைகிறேன்.
அவன் நீ இந்த படம் எடுத்தது அது ஒரு 10 வருஷத்துக்கு பேசும். நீ நிறைய நீ உனக்கு பணம் தேவைப்படுது, எடு. அது தேவைப்படுது, அதுக்காக படங்களை எடு. அப்படி எடுக்கணும்னு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குதா? இல்ல அதுவும் இல்லை. இந்த 5 விழாலாம் இருக்கான். எங்க அப்பா பாரதி ராஜா கிட்ட வேலை செஞ்சு எப்ப நான் தான் வெளியில ஊற்றி வந்தேன். கிழக்கு செம்மையில கருத்தம்மாலாம் அவன் எம்ஏ நாடகக்கலை படிக்கும்போது, நாடகத்துறை படிக்கும்போது அவன் எழுதி போட்ட நாடகம் தான் அது படமா வருது. பெரிய அறிஞ பேசும்போது நிறைய வளவளன்னு பேசுவானே ஒழிய வேலையில அவ்வளவு ஒரு பெரிய கம்யூனிஸ்டவாதி. அவர் தான் என்னை இழுத்துக்கொண்டீங்கலாம் விட்டு ஒழுங்கா படம் எடுத்து இருந்திருப்பேன். தம்பி பேரரசு, என் தம்பி ரவி மரியா மாதிரி என்னை கொண்டாந்து இப்ப நிரோஜனுக்குலாம் இவ்வளவு கஷ்டம் இல்லை, வாடா அண்ணன் கூட வேலை செய்யடா சாப்பிடுறா, அப்படித்தான் இருந்தான். சும்மா இருந்தவனை கூப்பிட்டு தமிழ், நம்ம தமிழர், நம்ம இனம், மானம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தவங்களாம் காண, நான் மட்டும் தனியா எப்படி இருக்கு பாருங்க. என்னடா விதமா பேசிருந்தீங்க. எல்லாம் பேசுறவங்களும் அங்கிட்டு இனவெறி பேசுறான், அது பேசுறான், இன தூய்மை பேசுறான். ஏய், தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம்ங்கிறான். அந்த தூய தமிழர் யாரப்போ? அவன் யாரு? நறுக்குவோம் பகையின் வேறு சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் என்று முரசறைவாய், குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். அந்த அயலார் யாரு தெரியல. எப்படி இருக்கு? இங்குள் நாட்டிற்கு இழி கழுதை ஆட்சியா? கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன்பாரெனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் அங்கே மொழிப்பற்றங்கே விழிப்புற்று எழுங்கிறான். இதெல்லாம் யார சொல்றான்னே தெரியல. இங்கிட்டு ஒருத்த வரான், கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர்சை கேட்டு நிற்கும், அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைங்கிறான். இங்கிட்டு ஒருத்தர் வராரு, எப்படி 1000 ஆண்டுகளாக வண்டி இழுக்கின்றன கொம்பை மறந்த மாடுகள்னு. அது மாதிரிதான்டா நாமளும் இருக்கோம்னு எந்திரிக்கிறோம். எல்லாம் எழுப்பி விட்டுட்டு எல்லாரும் பச்சை தண்ணி ஊத்தி எந்திரானாலும் பரவாயில்ல, சுடுதண்ணி ஊத்தி எழுப்பி விட்டுவிட்டு நாங்க தூங்க முடியாம அல்லாடிட்டு போராடிட்டு கிடக்குறோம். இதுல பாதர்கள் 300 பேர் எங்க இனஞ்சாகும்போது இந்த சேப்பாக்கம் தோட்டத்துக்கிட்ட உண்ணாவிரதம் இருந்து போராடிட்டு இருப்போம். 3 லட்சம் பேர் சாலையில் போயிட்டுருப்பாங்க. எனக்கு என்னன்னு பாக்குறேன், என்ன நினைப்பேன், இது ஒரு குழு பிரச்சனை இருக்கு, ஒரு இன பிரச்சனை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இதையெல்லாம் மாத்தணும். உலகெங்கும் இருக்கிற என் அன்பு சொந்தங்களுக்கு சொல்லுவேன், எத்தனையோ கேடுகட்ட திரைப்படங்கள், கூத்தடிக்கிற படங்களுக்கெல்லாம் நீங்க ஆதரவு கொடுத்தீங்க, பார்த்தீங்க. இதுல விஜய் நடிக்கல, அஜித் நடிக்கல. ஆனால் 60 ஆண்டுகளாக நாங்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு அதில் இருக்குது. அது தமிழை நேசிக்கிறவன், தலைவனை நேசிக்கிறவன், தாயகத்தை நேசிக்கிறவன் இந்த திரைக்காவியத்தை நேசிக்கணும். ஒரு எளிய மகனின் படைப்புங்கிறது உள்ள அவன் இதய துடிப்பு. நான் சொல்லுவேன் பலமுறை, நான் இதய துடிப்புல வாழல. இப்பவும் உங்ககிட்ட சொல்றேன், நான் லட்சிய துடிப்புல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பவும் சொல்றேன். அதுபோலதான் அது ஒரு இளைஞனின் லட்சிய துடிப்பு தான். அது ஒவ்வொரு அடுக்கும், அதுல ஒவ்வொரு பிரேம்ங்கிற ஒவ்வொரு கட்டமும். நிரோசனுக்கு இப்படி உரையாடல் எழுத தெரியும், இப்படி செழுமையா காட்சி அமைச்சு நகர்த்த முடியும், இவ்வளவு அழகா திரைக்கதையை கொண்டு போயிடுவான், இப்படி பாடல்கள் எழுதுவான்னு நான் நினைக்கல. பக்கத்துல இருந்த தம்பினால நான் எனக்கு தெரியலையோ என்ன. 5 விழான் மாதிரி எனக்கு பேசுறதை விட 5 விழான் போன்றவர்கிட்ட இன்னும் நெருக்கமா பேசுவாங்க. மனம் விட்டு என்ன கொஞ்சம் தூரம் நின்னே பேசுவான், தயங்குவான். ஒரு வாரம் அங்கேயே ஒருத்தன் நின்றுட்டு இருந்தா என்னங்க தோணும்? நீங்க கேட்குறீங்க, அவன் என்ன எங்க அண்ணன் ஒண்ணு அங்கேயே நிப்பான், என்னடான. அப்புறம் ஒரு நாள் விடிய காலம் வந்தான், இருந்தாங்க ஒரு 50,000 எதுக்குடா? முதல் எதுக்கு? இல்ல தேர்தல் செலவு கஷ்டப்படுறீங்க. இது ஏதுன்னு? இல்ல சீனு ராமசாமி அண்ணன் சம்பளம் கொடுத்தாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்ப என்கிட்ட கொடுத்துட்டு பிச்சை எடுக்கிறியா? போடா, நான் பிச்சை எடுக்கிறேன், நான் சேர்த்து எடுத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு அவர் தர்மம் பண்ண வந்தாரு எனக்கு. அப்படிப்பட்ட ஆள் அவர். இன்னொரு காசி விஸ்வநாதன் தான் அவரு.
சிறந்த படைப்பு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு படைப்பு. அதுக்குள்ள நாம பார்க்கிற மற்ற திரைப்படங்களுக்கு பார்க்கிற ஒரு பிரமாண்டம் இல்லையே ஒழிய ஒரு தேசிய இனத்தின் பெருங்கனவு அதுக்குள்ள இருக்குது என்பதை யாரும் மறுக்க முடியாது. என் அன்பு நிறைந்த என் சொந்தங்கள், உலகெங்கும் பரவி வாழக்கூடிய உயிர்க்கினி என் உறவுகள், நமது அன்பு பிள்ளை அவன் இவ்வளவு காலம் ஒரு கனவை சுமந்து வந்து ஒரு திரையில் அதை பதிவு செஞ்சிருக்கான். அந்த பதிவை நாம் ஆதரிச்சு, இப்ப என்னை கேட்டா அண்ணன் புகழேன் தங்கராசு அவர்கள் எடுத்த உச்சிதனை முகர்ந்தால், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பெரிய வெற்றி அடையும் போதுதான் இந்த மாதிரி படைப்புகளை எடுக்க வேண்டும் என்று பதிவு செய்யணும்னு படைப்பாளிகளுக்கு ஆர்வம் வரும். அந்த தேன்கூடு படத்தை கொண்டு போறதுக்கு தம்பி ஐந்து வயலானுக்கு தெரியும் எவ்வளவோ போராடணும். அது கடைசி வரைக்கும் முடியல, யாரும் ஆதரவு தரல. அதோட அது முடங்கி போயிடுச்சு. இப்ப இந்த படத்தை நம்ம ஆதரவற்று நிக்கிற நம்ம இனம் போல ஆதரவற்று இந்த திரைப்படம் இருந்துடக்கூடாது. எல்லாரும் நம்ம இதை ஆதரிச்சு இந்த படத்திற்கு நம்ம பெருத்த ஆதரவு கொடுக்கணும். கொடுப்பீர்கள் என்று நான் நம்புறேன். எல்லாரு சார்பாகவும் என்னுடைய தம்பியை நான் நிரோஜனை நான் வாழ்த்துறேன். இந்த படத்தில் பணியாற்றிய தம்பி பழனி, தம்பி ஈஸ்வரன், காசி விஸ்வநாதன், இசையமைத்த இளங்கோ கலைவாணன், நடித்த ராகி, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நீங்க சிறந்த ஒரு படைப்பில் நீங்க எல்லாம் பங்கேற்றிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியுமா இருக்கு. இது போன்ற படைப்புகளை எடுக்கணுங்கிற ஒரு தூண்டுகோலை தரக்கூடிய, உந்துதலை தரக்கூடிய ஒரு படைப்பா என்னுடைய தம்பி இந்த கூட்டாளி திரை காவியத்தை படைச்சிருக்கிறாங்கிறதுல எனக்கு பெருமை. தம்பி நிரோஜனை நான் மிகுந்த அன்பு கொண்டு நான் அவனை வாழ்த்துறேன். இந்த படம் மற்ற படம் போல வெற்றி அடையும், 100வது நாள் விழாவில் சந்திப்பேன்னு சொல்ல முடியாது. நீ இதை பற்றி கவலைப்படாத. நான் அண்ணன் சொன்னதான், பார்த்தா பார்க்கட்டும், இல்லை நம்மளே போட்டு பார்ப்போம், அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. படத்தை தயாரிச்ச சகோதரர் சூரியகுமாருக்கு என் தம்பிக்கு இப்படி ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்ததுக்கு நன்றி. முதலா பணம் கொடுத்து என் தம்பியை ஊக்கப்படுத்தின என் தந்தை, என்னுடைய அப்பா மணிவண்ணன் அவர்களுக்கு, அவருக்கு படப்பதிவை செய்யறதுக்கு களம் கொடுத்து காசும் கொடுத்து எல்லா உதவியிலும் செஞ்ச என்னுடைய அன்பிற்கினிய ரத்தம் வேல்முருகன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த நன்றி பாராட்டுகள். என் ஆறுயிர் இளவல் ஏகலைவன் அவர்கள், என்னுடைய அன்பு தென்னரசன் அப்பா தேவரப்பா அவர்கள், தம்பி பேரரசு ரவிமரியா, எல்லாருக்கும் என் அன்பு இளவல் கௌதமன் அவர்களுக்கு. அவனும் ஒவ்வொரு போராளிக்குள்ளேயும் ஒரு படைப்பாளி இருக்கிறாங்கிறத நிரோஜன் நிரூபிக்கிறான். ஒவ்வொரு படைப்பாளிக்குள்ளேயும் ஒரு போராளி இருக்கிறாங்கிறத என் தம்பி கௌதமன் நிரூபிப்பான். எதிர்காலத்தில் சிறந்த படைப்புகளை நீங்க எடுக்கணும். நிரோஜன், உன்னுடைய படைப்பு மிகச்சிறந்தது. அண்ணனுடைய அன்பு நிறைந்த பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம்.